எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மோசமான காரியங்களோட நடந்திருந்ததுன்னா, நீங்க இந்த மாதிரி நிலையில இருந்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்கு திரும்ப போங்க. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கார் இல்லையா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் அவர் நம்மோட இல்லாதது போல இருக்கும். நம்ம ஃபீலிங்ஸ், நம்ம உணர்ச்சிகள்லாம் என்ன சொல்லும், கடவுள் இல்லை, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, கைவிட்டுட்டாரு. ஆனா நீங்க உங்க ஃபீலிங் சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஏன்னா உங்க ஃபீலிங்ஸ், உங்க சூழ்நிலை என்ன சொல்லுது, கர்த்தர் எனக்கு விரோதமா போயிட்டாரோ, என் எதிரியோட போய் சேர்ந்துட்டாரோ, இல்ல இல்ல என் பட்சத்துல தான் இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலையை பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது, சிலுவையை பார்க்கணும். திரும்ப சிலுவைக்கே போகணும். சிலுவை என்ன நிரூபிக்குது, எனக்காக அவர் உயிரை கொடுத்தாரு, எனக்காக பாடுபட்டு அவமானப்பட்டு மரித்தார், என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது நித்தியத்துக்கு நிரூபிச்சுட்டார் அங்க சிலுவையில. திரும்ப திரும்ப நான் அங்க போகணும், அதை பார்க்கணும், அதை தியானிக்கணும்.